இந்த வீடியோவில் NU ரிப்பப்ளிக்லேருந்து வந்திருக்கிற சைபர்ஸ்டண்ட் பங்க் அப்படின்ற TWSோட ரிவ்யூ அப்புறம் அன்பாக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் மொபைல் ஓப்பன் பண்ணுற மாதிரி பாக்ஸை ஓப்பன் பண்ண முடியுது. பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் TWS இந்த மாதிரி மான்ஸ்டர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான TWS, ரொம்பவே மினிமலாக இருக்குது. TWSோட டிசைன் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே குட்டி TWS, நம்மளை காதில் வச்சாலும் நமக்கு வந்து அது இருக்குது அப்படின்றதே தெரியாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வேணும் அப்படின்றவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். அது தவிர ஒரு டிஸ்பிளேயும் இருக்குது. இதில் எத்தனை % சார்ஜ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து ஒரு செயின் தந்திருக்காங்க. ஸோ என்னடா TWSக்கு செயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதில் மாட்டி கழுத்தில் தொங்க போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இமேஜஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி டிசைனில் இதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஒரு டைப் சி கேபிள் இருக்கு. இது தவிர எப்பவும் கொடுக்குற எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கு மேல ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல். ஸோ ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது தவிர ஒரு ஸ்டிக்கருமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் TWSோட டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிசைன் பார்க்கறதுக்கு ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. ரெண்டாவது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த TWS ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக இருக்குது. கண்டிப்பாக காதில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பெருசாக வெளியே தெரியாத அளவுக்கு சின்னதாக இருக்குது. இந்த TWSை நான் ஒரு சில நாட்கள் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனோட டிசைன், ஸோ ரொம்பவே ஒரு வித்தியாசமான டிசைன், ஒரு ஃபங்கியான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இப்போ 2K கிட்ஸ்க்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த செயின் மாதிரி தொங்க விடுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கிறது யார் செயின் மாதிரி தொங்க போடுவா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் நான் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணது அந்த சவுண்ட் குவாலிட்டி. ஏன்னா ஒரு TWS அப்படின்றப்ப சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இதனோட சைஸை பாருங்கள், இதனோட சைஸ். ஸோ இந்த சைஸ்க்கு என்னடா இந்த அளவு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே சோனி 20,000 ரூபா ஹெட்ஃபோன் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அது அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அதுலேருந்து இதில் மாறி இருக்கேன். எனக்கு வந்து பெரிய சேஞ்ச் தெரியல. குறிப்பாக ரொம்ப லவுடாக இருக்குது. அது கூடவே பேஸ் இன்னமும் டெப்த்தாக ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சாங் கேட்குறீங்கனாலும் சரி, அல்லது ஒரு வீடியோ பார்க்குறீங்கனாலும் சரி, சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக சவுண்ட் வச்சு கேட்க வேண்டியது இருக்குங்க. ஏன்னா ரொம்ப லவுடாக இருக்குது. ஸோ சவுண்டை கம்மி பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து ஒரு 1500-600 ரூபா வருது இந்த TWS. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த அளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எப்பவுமே ஒரு நல்ல சவுண்ட் அவுட்புட் தர மாட்டாங்க. ஆனால் இதனோட சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. சவுண்டுக்காக எடுக்கிறீங்கன்னா நம்பி எடுக்கலாம். அடுத்து இதனோட சார்ஜிங் டைம், சார்ஜிங் டீடைல்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து என்னால் ஃபுல்லாக சார்ஜை காலி பண்ண முடியல. அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறது 70 மணி நேரம் பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக அவ்வளோ கிடைக்காது. நீங்கள் வந்து ஹெட்ஃபோனை மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மூவியை தாராளமாக பார்க்க முடியும். 5 மணி நேரத்துக்கு மேலே இந்த TWSல மட்டும் உங்களுக்கு பிளேபேக் கிடைச்சிடும். ஸோ கேஸில் வைக்கும்போது அவங்க வந்து 9 டைம் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 மணி நேரம் வரைக்கும் பிளேபேக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 1500 ரூபா ஹெட்ஃபோனுக்கு 50 மணி நேரம் அப்படின்றது ரொம்ப அதிகம் தான். ஏன்னா ஒரு சில TWS நான் வச்சுருக்கேன், ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் சார்ஜ் போட வேண்டியது. ஆனால் இது ஒரு வாரத்துக்கு மேலே சார்ஜ் போட தேவையே படலை. அடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 200 நிமிஷத்துக்கான பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவசரத்துக்கு எங்கேயாவது போகிறீங்கன்னா டக்குன்னு சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து கேமிங். ஸோ இதில் வந்து ஒரு 2 மோட் இருக்குது. ஒன்று கேமிங் மோட், இன்னொன்று நார்மல் மோட். கேமிங் மோடில் போடும்போது 40 மில்லி செகண்ட்ஸ்க்கு லோ லேட்டன்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க 13mm டிரைவரை வச்சு பார்க்கும்போது சவுண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். லேட்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இல்லை. கொஞ்சம் லேட்டன்சி அதிகமாக தான் இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ கேமிங்காக வாங்குறீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அடுத்து இஎன்சி அப்படின்றது சொல்கிற அளவுக்கான ஒரு பெரிய ஃபீச்சர்ஸ் இல்லை. அது வந்து எல்லா இயர்ஃபோனில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டான இயர்டிப் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. அடுத்து டச் கண்ட்ரோல். ஸோ இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸில் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் டச் கண்ட்ரோல் சரியாக ஒர்க் ஆகுது அப்படின்றது தான். ஆனால் அந்த தொல்லை இதில் இல்லை. குறிப்பாக சவுண்டை கூட்டி குறைக்கும் போது நல்லாவே சவுண்டு கூட்டி குறைஞ்சது. அதே மாதிரி ட்ராக் மாற்றும் போதும் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை. டச்சுனாலே சரியாக இருக்காதா அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட் செட் இருந்தது. ஏன்னா வந்து ஒரு டைம் நல்லா இருக்கும், ஒரு டைம் நல்லா இருக்காது, அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த இயர்ஃபோன்ஸில் அந்த தொல்லை இல்லை. ஆனால் வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்கள் படுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் காது படும்போது அந்த கேம் மோடுக்கும் மியூசிக் மோடுக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணி தானாக மாறிட்டே கிடந்தது. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை. இருந்தாலுமே அப்படி நடக்கும் எல்லா இயர்ஃபோன்ஸ் மாதிரியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மைக்
டெஸ்ட். ஸோ மைக் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைவேலாம் பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது பேசுகிற மாதிரியான வாய்ப்பு கிடைக்கல. நான் வந்து இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஊருக்குள்ளே பைக்கில் போகும்போது இந்த இயர்ஃபோன்ஸ் காதிலே தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வர காலை அட்டன் பண்ணி பேசும்போது யாருமே நான் இயர்ஃபோன்ஸ் தான் பேசுனேன் அப்படின்றத கண்டுபிடிக்கல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மைக் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ நீங்கள் வந்து மைக்குக்காகவே வாங்குறீங்க அப்படின்னா கூட இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து மைக் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எந்தவித பிரச்சனையுமே இல்லை. என்ன இருந்தாலும் டைரக்டா போனை காதில் வச்சு பேசுற மாதிரியான அவுட்புட் இருக்காது. ஆனால் இதை வச்சு பேசும்போது மைக் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஸோ ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்களால் ஃப்ரீயாக பேச முடியுது. ஓவராலாக இந்த TWS வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 1600 அப்படின்ற ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு ஒரு வித்தியாசமான டிசைன், அது தவிர சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. குறிப்பாக பேஸ் நல்லா அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ சாங் கேட்கறதுக்கு ரொம்பவே பஞ்சியாக இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை இந்த ப்ரைஸுக்கு மேலே என்னால் ஒரு குறையும் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு நல்ல சவுண்ட் அவுட்புட் கிடைக்குது. அதே மாதிரி பேட்டரி லைஃபுமே இந்த சின்ன டிசைனுக்கு இந்த அளவு நல்ல பேட்டரி லைஃப் நிற்குமாடா அப்படின்ற அளவுக்கான ஒரு நல்ல பேட்டரி லைஃப். கூடவே டிஸ்பிளே ஒன்று இருக்கிறதுனால நம்மளால எவ்வளோ பேட்டரி இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. இது கூட மைக்குமே நல்லா ஒர்க் ஆகிறதுனால எனக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது. நல்லா இல்லாத விஷயம் லேட்டன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால கேமர்ஸ்க்கு செட் ஆகாது. அதே மாதிரி இது ஒரு ஃபங்கியான டிசைன். ஸோ இந்த டிசைன் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. டிசைன்லாம் பிரச்சனை இல்லைப்பா, ஒரு நல்ல TWSலாம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நம்பி வாங்கலாம். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா பை பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.